ஐயா சொன்னாங்க எதுவுமே மாறாதுன்னு. அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். டிராஃபிக்கு நின்றுட்டு இருக்கேன், ஏன் டிராஃபிக்னு பக்கத்தில் ஒருத்தர் கேட்குறாரு. நான் சொன்னேன் கவர்னர் போகிறாருன்னு. அதுக்கு சொல்கிறான் கவர்னர் என்ன பெரிய கலெக்டராங்கிறான். இவரெல்லாம் என்ன சொல்லி மாற்ற நாம இந்த தப்பு செய்கிறவங்களா ஐயா சொல்கிற மாதிரி தப்பு செய்கிறவங்களாம் தெம்பாக இருக்கான். நம்ம ஊரில் நல்லா சந்தோஷமாக இருக்கான், ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறான், கை கொடுக்குறான், கட்டி பிடிக்கிறான், தெளிவாக இருக்கான், எல்லாமே இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு கோர்ட்டு கேஸு ஏடிஎம்ல ஒருத்தன் 5 முறை கொள்ளையடிச்சிருக்கான். ஜட்ஜி கேட்டிருக்காரு 5 முறை ஏடிஎம்ல கொள்ளையடிச்சிருக்கேன், என்ன தண்டனை தெரியுமான்னு கேட்டிருக்காரு. அவன் சொல்லியிருக்கான் 5 டிரான்சாக்ஷன் மேலே போனால் 150 ரூபா பிடிப்பீங்களாமேன்னு இருக்கான். இப்போ 5 டிரான்சாக்ஷன் எதை சொல்லியிருக்காங்க, இவன் எதை சொல்கிறான் பாருங்க. ஒருத்தன் நார்த் இந்தியாவில் ஏடிஎம்ல கொள்ளையடிக்கிறதுக்கு ஆரிசகோ கிராஷ் கோர்ஸ் நடத்தியிருக்கான். ஒரு கிராஷ் கோர்ஸே நடந்திருக்கு. 15 நாள்ல ஏடிஎம்ல உள்ள வந்து எப்படி கொள்ளையடிக்கலாம்னு கடைசியில செய்முறை பயிற்சி எப்ப கைது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உண்மை நடந்து பேப்பர்ல வந்ததுதான். இப்படிதான் இருக்கு உலகம். இதுக்கு நடுவுல அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நொடி முக்கியம். ஜெயகாந்தன் சொல்லுவார், வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயம் பார். அவனுக்கு அது நியாயமா இருக்கும் பார். கொலை பண்றது நியாயமா இருக்கும், கொள்ளையடிக்கிற நியாயமா இருக்கும். ஏதாவது உண்மையான நியாயம் ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் இந்த படத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். மணி டைரக்டர் மணிவர்மாவை எவ்வளவு வாழ்த்துறோமோ அவங்க வீட்டில் இருக்கிற மனைவியை நான் அவ்வளோ வாழ்த்த சகோதரியை கடமைப்பட்டிருக்கேன். இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுக்குமே அவங்க வீடுகள் செய்த தியாகங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இன்க்ளூடிங் கமல், அவங்க அம்மா அப்பா தம்பி எல்லாருமே கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஏதோ இறையர் உள்ள மிகப்பெரிய ஆளுமைகள் படத்தில் நடித்தாங்க. இறையர் உள்ள அழகரனை வந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கிட்டாரு. இறையர் உள்ள தனஜயன் சார் அதை எடுத்தாரு. நல்ல டீமு, கேபிள் சார் நல்லா தெரியும் எனக்கு. எல்லாமே வந்து சேர்ந்து வந்திருக்கு. உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதம் மட்டும்தான். நீங்க படம் எப்படி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இந்த மைக்க படம் முடிஞ்சு வெளில வரப்போ மைக்க நீட்டுறாங்கல்ல அவனுகிட்ட தான் கேட்கணும். படம் எப்படி சூப்பர் ப்ரோ, ரைட் ப்ரோ. அவன் எவனே தெரியாது. சில பேர்லாம் ஒரே ஆள் 5 படத்துக்கு ரெவ்யூ சொல்றான் சார். காசு கொடுத்து ஒரு படமா பார்க்க வச்சு அவனே அனுப்புறாங்க. அவன் 5 பார்க்க. அதனால நீங்க பாருங்க. இந்த அண்ணன் சிரிக்கிறார். நீங்க பாருங்க. நான் மக்களுக்கு சொல்றதுதான். நீங்க பாருங்க, நீங்க முடிவு பண்ணுங்க. உங்களுடைய சிந்தனைய, உங்களுடைய ரசனைய இந்த உலகத்துல இன்னொருத்த முடிவு செய்யற வரைக்கும் இந்த வாழ்க்கை நமக்கானது கிடையாது. நம் சிந்தனையை, நம் ரசனையை நாம் தான் முடிவு செய்யணும். ஆரிபுரோ அழகா பேசிட்டு, அவர் சிந்தனைக்கு பெரிய ரசிகன் நான். அவர் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், அருமையான மனிதர். அவர் அழகா சொன்னாரு. இன்னைக்கு படத்தோட இந்த விழாவோட கதாநாயகன், படத்தோட கதாநாயகன் கமல்குமார், விழாவோட கதாநாயகன் நம்ம நீட்டப்பட்ட அனிருத். சஞ்சய் மாணிக்கம், அவர் பலத்த கைத்தவர் சஞ்சய் மாணிக்கம். சின்ன பையன் அவர் பாருங்க. அவருக்குதான் ஆடியோ வந்துச்சு. அவருக்கு பின்னால உட்காந்துட்டாப்ல. வேண்டாம் நான் உட்காந்துக்கிறேன், வாப்பா முன்னால வாப்பா, நான் என்ன படத்துலேயே சம்பந்தம் இல்லை, நான் வந்திருக்கேன், நீ ஏன் பின்னாடி வரேன். அவன் பாருங்க, அவன் எந்திரிச்சாவே ரொம்ப நேரம் ஆகும் பாத்தீங்களா, அப்படியே எந்திரிச்சிட்டே இருப்பான் ரொம்ப நேரமா. ஆமா, அவ்வளவு அருமையான மியூசிக் தம்பி, அவங்க டீமு, நல்ல பாடலாசிரியர்கள், எல்லாருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆடியோ லான்ச் உங்களுக்கானது. தீபாக்கா வெள்ளந்தியா பேசும் அப்படின்னு நினைப்போம். நல்ல அறிவு வந்தக்கா. ரொம்ப 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 நன்றி. எல்லாருக்கும் நன்றி, இதயமிழந்து நன்றி. இவ்வளவு நேரம் இருந்தீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா பத்திரிகை சகோதரர்களே, உங்கள் பேனா புனிகிறப்ப என் நண்பன் தலை நிமிரட்டும். 12 வருஷம் உழைப்பு. நன்றி, நல்லா இருப்பீங்க.